வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்டுக்கான ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 9.2ல் 8, 9, 10 இந்த 3 கொஷினுக்குள்ள ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 8th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR. ஸோ ஒரு ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. Find equation of the median through the vertex R. இந்த ஆறுங்கிற வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு மீடியன் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மீடியனுடைய ஈக்குவேஷன் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த ட்ரையாங்கிள் PQR அப்படிங்கிற ட்ரையாங்கிள். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்லேருந்து ஒரு மீடியன் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்லேருந்து மீடியன் அப்படின்னா அது என்ன பண்ணும், இந்த RSங்கிறது தான் இந்த மீடியன். இந்த மீடியன் என்ன பண்ணுன்னு சொன்னாக்க, இந்த PQ அப்படிங்கிற லைனை வந்து சென்டர் பாயிண்டில் மீட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த RS அப்படிங்கிற லைனோட ஈக்குவேஷன் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஸுங்கிறது வந்து P அண்டு Qவோட சென்டர் பாயிண்ட்டாக இருக்குது, அதாவது மிட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த எஸ்ஸோட கோஆர்டினேட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஆரோட கோஆர்டினேட்ஸும் தெரியும், எஸ்ஸோட கோஆர்டினேட்ஸும் தெரியும். ஸோ 2 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் லைனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எஸ்ஸோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இங்கே எஸ்ஸுங்கிறது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் PQ. அப்போ P அண்டு Q கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எஸ்ஸோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், x1 + x2/2, y1 + y2/2. இங்கே இதுதான் x1 y1, இதுதான் வந்து x2 y2. ஓகேவா? இப்போ வந்து இந்த x1 x2 y1 y2ஓட வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x1 = 2 ப்ளஸ் x2 ஓட வேல்யூ -2 டிவைடட் பை 2, y1 ஓட வேல்யூ 1 ப்ளஸ் y2 ஓட வேல்யூ 3 டிவைடட் பை 2. இப்போது எஸ்ஸோட கோஆர்டினேட்ஸ் என்ன கிடைக்குதுன்னா, இங்கே 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 டிவைடட் பை 2, 3 + 1 4/2. அதாவது s = 2 - 2 வந்து 0ன்னு வந்துடும், 4/2 வந்து 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எஸ்ஸோட கோஆர்டினேட்ஸ் வந்து நமக்கு 0, 2 அப்படின்னு கிடைக்குது. இப்போது இந்த டயக்ராமில் RSங்கிறது தான் மீடியன். ஆரோட பாயிண்ட்ஸ் கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரியும் 4, 5. இப்போ எஸ்ஸோட கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 0, 2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ ஒரு லைனோட 2 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் வந்து கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோன்னா, 2 பாயிண்ட் ஃபார்ம் அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். y - y1 = y2 - y1 by x2 - x1 into x - x1. இங்கே x1 y1 x2 y2 எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரும் எஸ்ஸும் தான். ஏன்னா RSங்கிற இந்த லைனுக்கு தான் நம்ம வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, RSங்கிற லைனுக்கு தான் நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். அதனால் இங்கே வந்து R அண்டு எஸ்ஸோட கோஆர்டினேட்ஸை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது x1 y1, இது வந்து x2, y2. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y - y1 = 5, y2 2 minus y1 5 divided by x2 0, x1 ஓட வேல்யூ 4 into x minus x1 ஓட வேல்யூ 4. ஸோ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னா, y - 5 = 2 - 5 வந்து -3ன்னு கிடைக்கும், டிவைட் பை -4 into x - 4. ஸோ y - 5 = மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து 3/4 into x - 4. ஓகே, இப்போ இந்த கீழே டினாமினேட்டரில் உள்ளது ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வரும்போது நியூமரேட்டரில் வந்துடும். அப்போ என்ன ஆகுனா 4y - 5 4s are 20 = இந்த 3 இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 3x
minus 4 3s are 12. ஓகே, இப்போ நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். எப்போவுமே நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0 இப்படி தான் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடில் உள்ளதை அப்படியே எழுதிக்கிறேன். 3x minus 12. இந்த 4y வந்து ரைட் சைடு வரும்போது minus 4yன்னு வரும். இந்த minus 20 ரைட் சைடு வரும்போது plus 20 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். இப்போ எக்ஸ் டேர்ம் வந்து 3x, அடுத்து y டேர்ம் எழுதுங்க. ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், -12 இருக்குது ப்ளஸ் 20 இருக்குது. ஸோ 8 கிடைக்கும். 20ல் 12 போயிடுச்சுன்னா 8, பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன். ஓகே, இப்போ மீடியனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம 9th கொஷின் பார்க்கலாம். 9th கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் அண்ட் பர்பண்டிகுலர் டு த லைன் த்ரூ த பாயிண்ட்ஸ். அதாவது இங்கே வந்து 2 லைன் இருக்குது. ஒரு லைன் வந்து ஒரு லைனோட 2 கோஆர்டினேட்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு லைன் வந்து பாசிங் த்ரூன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லைனோட ஈக்குவேஷன் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிருங்க. ஒரு லைன் வந்து பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ்னு சொல்லி 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 2,5 அண்டு -3,6. ஸோ அப்ராக்சிமேட்டாக அந்த லைனை நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். 2,5ம் -3,6ஐயும் பிளாட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுறேன். அதுதான் வந்து லைன் L1. ஓகே, இன்னொரு லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர்பண்டிகுலர் டு த இந்த லைனுக்கு, இந்த லைன் L1ங்கிற லைனுக்கு இன்னொரு லைன் வந்து பர்பண்டிகுலராகவும் இருக்குது. அண்டு பாசிங் த்ரூ த பாயிண்ட் -3,5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நான் வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை நான் வந்து L1ன்னு எடுத்துக்கிறேன். இந்த லைன் நான் வந்து L2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ நான் எதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த L2ங்கிற லைனோட ஈக்குவேஷன் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு என்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த L2ங்கிற லைன் வந்து L1ங்கிற லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோன்னா, நம்ம வந்து பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த L2ங்கிற லைனுக்கு இப்போ நம்ம வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஏன்னு சொன்னால் இங்கே வந்து 90 டிகிரி பர்பண்டிகுலர் அப்படின்னு ஒரு நமக்கு ஹிண்ட்டு கொடுத்துருக்கிறதுனால 2 லைன்ஸ் வந்து எப்போ பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொன்னால், M1 × M2 = -1 அப்படின்னு இருக்கும்போது தான் ரெண்டுமே வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த L2ஓட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம்னா, அண்ட் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, L1 and L2 ஆர் பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதோட ஸ்லோப்ஸ் எப்படி இருக்குன்னா, M1 × M2 = -1 அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன்லேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம். 2 லைன்ஸ் வந்து பர்பண்டிகுலராக இருக்கிறதுக்கான கண்டிஷன், 2 லைன்ஸ் வந்து பேரலாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் எல்லாமே நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துருக்கோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ M1 அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஃபஸ்ட் லைனோட ஸ்லோப்பு. ஸோ அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, y2 - y1 / x2 - x1. ஓகே, இது எந்த லைனோட ஸ்லோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லைனோட ஸ்லோப்பு. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் லைனுக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 2,5 அண்டு -3,6. அதை தான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இதை தான் வந்து இங்கே நம்ம x1 y1 x2 y2 அப்படின்னு யூஸ் பண்ணி இந்த M1ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ y2ஓட வேல்யூ வந்து 5 மைனஸ் y1ஓட வேல்யூ 6 டிவைடட் பை x2ஓட வேல்யூ 2 மைனஸ் x1ஓட வேல்யூ வந்து -3 இன்ட்டு M2. M2ங்கிறது என்னென்னா செகண்ட் லைனோட ஸ்லோப்பு. அந்த ஸ்லோப் வந்து நமக்கு தெரியாது, அதை தான் இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவல் டு -1. மேலே என்ன வரும், 5 - 6 வந்து -1 டிவைடட் பை இங்கே 2 + 3 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ என்ன வரும்னா, -1/5 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1. ஓகே, இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இது என்ன வருதுன்னா, M2/5 ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குது. அப்போது M2 ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுன்னா 5 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. M2 அப்படிங்கிறது என்னென்னா ஸ்லோப் ஆஃப் த செகண்ட் லைன். ஓகேவா,
இப்போ இந்த செகண்ட் லைனோட ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ செகண்ட் லைன் வந்து பாசிங் த்ரூ அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இதோட ஸ்லோப் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். m2 = 5 அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் லைனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் தெரியும், ஒரு ஸ்லோப்பு தெரியும். அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைனுக்கு பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் த லைன் L2 m2 = 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். x0, y0 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -3, 5. ஓகே, இதுதான் வந்து x0, y0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். x0, y0 = -3, 5. ஓகே, இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு ஸ்லோப் இருக்குது. இப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் எழுதியாச்சு. y - y0 = m × x - x0. y minus y0 ஓட வேல்யூ 5, m ஓட வேல்யூ 5, x minus x0 ஓட வேல்யூ வந்து -3. இப்போ y minus 5 = 5 into x plus 3. இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா y minus 5 = 5x plus 15 அப்படின்னு கிடைக்குது. நம்ம எப்போவுமே வந்து எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் கான்ஸ்டன்ட் இப்படி தான் எழுதுவோம் ஈக்குவேஷனுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ரைட் சைடில் 5x + 15 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஒய்யை வந்து ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா -1 வந்துடும். இந்த -5 வந்து ரைட் சைடு போச்சுன்னா +5 வந்துடும், = 0. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னா 5x - y + 20 = 0. இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 10th கொஷின் பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் லைன் முடிச்சாச்சு. 10th கொஷின் பார்க்கலாம். 10th கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா a line perpendicular to the line segment joining the points divides it in the ratio 1:n. Find the equation of the line. ஸோ இங்கே 10th சம்லேயும் வந்து 2 லைன்ஸ் இருக்குது. ஒரு லைன் வந்து இன்னொரு லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ ஒரு லைனோட 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம பிளாட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து 10th கொஷினுக்கான டயக்ராம். ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 1,0 அண்டு 2,3. அதை பிளாட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைன் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னொரு லைன் வந்து இந்த L1ங்கிற லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அண்ட் அது என்ன ரேஷியோவில் பிரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:n அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிக்குது. ஓகே, இப்போது இந்த L2ங்கிற லைனு இந்த L1 அப்படிங்கிற லைனை 1:n அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே வந்து செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா, அந்த செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு L1 அண்ட் L2 ஆர் பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ 2 லைன்ஸ் வந்து பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட ஸ்லோப் எப்படி இருக்குன்னா m1 × m2 = -1 அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துருக்கோம். அந்த ஃபார்முலாவை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். m1ங்கிறது இந்த ஃபஸ்ட்டு லைனோட ஸ்லோப்பு, m2ங்கிறது இந்த L2ங்கிற செகண்ட் லைனோட ஸ்லோப்பு. இப்போ m1ம் தெரியாது, m2வும் தெரியாது. பட் m1 வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னு சொன்னால் m1க்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1,0ங்கிறது ஒரு பாயிண்ட்டு, இன்னொன்று 2,3ன்னு சொல்லி இன்னொரு பாயிண்ட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து m1 கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு y2 - y1 / x2 - x1 இன்ட்டு இந்த m2 = -1. இப்போது y2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதுதான் x1 y1, இது x2 y2. ஓகே, y2 = 3 minus y1 வந்து 0 டிவைடட் பை x2 வந்து 2 minus x1 வந்து 1 இன்ட்டு m2 = -1. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே என்ன வரும்னா 3 டிவைடட் பை 1 இன்ட்டு m2 = -1. அப்போது m2ஓட வேல்யூ என்ன வருதுன்னா -1/3 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. இது வந்து என்னென்னா இந்த செகண்ட் லைனோட ஸ்லோப்பு. இப்போ நம்ம வந்து இந்த L2ங்கிற இந்த செகண்ட் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். m2 = -1/3 அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, இந்த L2ஓட ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஸ்லோப் கிடச்சிருச்சு. அப்போ இன்னும் ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஃபார்ம் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம என்ன பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த L2ங்கிற லைனை L1ங்கிற லைனை Cங்கிற பாயிண்டில் டச் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து C அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து என்ன பண்ணுதுன்னா 1:nங்கிற ரேஷியோவில் தான் இந்த L1ங்கிற லைனை வந்து பிரிக்குது. ஸோ இந்த Cங்கிற பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாயிண்ட் கிடச்சிரும், ஒரு ஸ்லோப்பு கிடச்சிரும். L2ஓட ஈக்குவேஷன் ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நமக்கு தேவை வந்து இந்த Cங்கிற பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் தான் வேணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 1:nங்கிற ரேஷியோவில் பிரிக்குது. அதனால இந்த Cங்கிற பாயிண்ட்டை நம்ம வந்து செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் நான் ஜஸ்ட் போட்டிருக்கேன். இது வந்து L1ங்கிற ஃபஸ்ட் லைனு, L2ங்கிற செகண்ட் லைன், அது Cங்கிற பாயிண்டில் டச் பண்ணுது. என்ன ரேஷியோவில் பிரிக்குது அப்படின்னா 1:n. நம்ம வந்து செக்ஷன் ஃபார்முலா m:n போட்டிருப்போம். ஸோ mோட வேல்யூ வந்து 1, என்னோட வேல்யூ n. ஓகே, இப்போ L1ல் உள்ள 2 பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியணும். அப்போ தான் இந்த செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஏங்கிற பாயிண்ட் வந்து 1,0ன்னு எடுத்துக்கிறோம், பிங்கிற பாயிண்ட்டை 2,3ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, L2ஓட ஸ்லோப்பு மட்டும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். m2 = -1/3. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து செக்ஷன் ஃபார்முலா எழுதிக்கிறோம். செக்ஷன் ஃபார்முலா என்னென்னா mx2 + nx1/m + n, my2 + ny1/m + n. ஓகே, இப்போ நம்ம x1 y1 x2 y2 mn இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே நமக்கு எது வந்து x1 y1ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,0 எடுத்துக்கிறோம். x2 y2 வந்து 2,3 எடுத்துக்கிறோம். இது ரெண்டுமே வந்து L1ங்கிற லைன்ஸில் உள்ள பாயிண்ட்ஸு. இது அவங்க சம்லேயே கொடுத்துருந்தது. ஓகே, அப்போ mோட வேல்யூ வந்து 1 இன்ட்டு x2 2 ப்ளஸ் என்னோட வேல்யூ n தான், x1ஓட வேல்யூ 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் n, கமா m = 1, y2 = 3 ப்ளஸ் n இன்ட்டு y1 = 0 டிவைடட் பை 1 ப்ளஸ் n. இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ மேலே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் n டிவைடட் பை 1 ப்ளஸ் n, கமா இது 3, இங்கே 0 ஆயிரும், கமா 1 ப்ளஸ் n. ஓகே, இப்போ சியோட கோஆர்டினேட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த L2ங்கிற லைனுக்கு, ஓகே, இந்த L2ங்கிற லைனுக்கு ஒரு ஸ்லோப்பு தெரியும், ஒரு பாயிண்ட் தெரியும். ஓகேவா? சியோட பாயிண்ட் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். m2ஓட வேல்யூ -1/3 எழுதிக்கங்க. சியோட கோஆர்டினேட்ஸ் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 2 ப்ளஸ் n பை 1 ப்ளஸ் n, கமா 3 பை 1 ப்ளஸ் n. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் வந்து எழுதியிருக்கோம். இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே இதுதான் வந்து x0, இது y0ஓட வேல்யூ. ஸோ y மைனஸ் y0 3 பை 1 ப்ளஸ் n ஈக்குவல் டு mோட வேல்யூ -1/3 இன்ட்டு x மைனஸ் x0ஓட வேல்யூ வந்து 2 ப்ளஸ் n பை 1 ப்ளஸ் n. ஓகே, இப்போ இது அப்படியே நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். இப்போ இது எப்படி வருதுன்னா y மைனஸ் 3 பை 1 ப்ளஸ் n ஈக்குவல் டு -1/3 இன்ட்டு x மைனஸ் 2 ப்ளஸ் n பை 1 ப்ளஸ் n. ஓகே, இது என்ன பண்ணுறோன்னா இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். y இன்ட்டு 1 ப்ளஸ் n மைனஸ் 3 டிவைடட் பை 1 ப்ளஸ் n ஈக்குவல் டு -1/3 இன்ட்டு இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். x இன்ட்டு 1 ப்ளஸ் n மைனஸ் 2 ப்ளஸ் n டிவைடட் பை 1 ப்ளஸ் n. ஓகே, இப்போ இங்கேயும் 1 ப்ளஸ் n, இங்கேயும் 1 ப்ளஸ் n கேன்சல் ஆகிடும். இந்த 3ஐ வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுங்க. இங்கே வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ இங்கே வரும்போது நியூமரேட்டருக்கு வந்துடும். நியூமரேட்டருக்கு வந்ததுன்னா என்ன வரும் பாருங்கள், 3y இன்ட்டு 1 ப்ளஸ் n மைனஸ் 3 இன்ட்டு 3 9 ஈக்குவல் டு மைனஸ் இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். x இன்ட்டு 1 ப்ளஸ் n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்
2 + n. ஓகே, இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது எக்ஸ் தான் கொண்டு வருவோம். ஸோ இங்கே மைனஸில் இருக்கிறதுனால இந்த எக்ஸ் டேர்மை வந்து லெஃப்ட் சைட் கொண்டு போங்க. இப்போ ப்ளஸ் ஆகிடும். எக்ஸ் இன்ட்டு 1 + n. இது ஏற்கனவே வந்து இங்கே ஒரு y டேர்ம் இருக்குது, அதையும் எழுதிக்கோங்க. 3y இன்ட்டு 1 + n. இங்கே ஏற்கனவே ஒரு -9 இருக்குது. இங்கே உள்ள +2 + n லெஃப்ட் சைட் வரும்போது -2 - n கிடச்சிரும் = 0. ஓகே, அப்போ ஃபைனலாக என்ன கிடைக்குது? x இன்ட்டு 1 + n ப்ளஸ் 3y இன்ட்டு 1 + n -9 - 2 -11 - n = 0. ஸோ இதை எப்படி எழுதலான்னா 1 + n இன்ட்டு x ப்ளஸ் 3 இன்ட்டு 1 + n இன்ட்டு y = n + 11. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். ஓகே, இதோட நமக்கு வந்து 10th சம்மோட இந்த வீடியோ முடியுது. நம்ம வந்து 11th சம்லேருந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.